இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட் 11 சேடுகள் பற்றி சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்குறீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலாவதாக சேடுன்னு சொன்னால் வர்க்கமூல குறிக்குள்ள அமையக்கூடிய நிறை வர்க்கம் அல்லாத எண்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் 2ன்னு தந்துருக்காங்க. இப்போ இதில் வர்க்கமூலம் 2க்கு பெருமானம் முழு எண்ணில் வராது. ஆக இது ஒரு சேடு. இப்போ இதே வர்க்கமூலம் 4ன்னு தரப்படும் இடத்து இந்த வர்க்கமூலம் 4க்கு பெருமானம் 2 நம்மளுக்கு தெரியும். ஆக இது ஒரு சேடு கிடையாது. ஓகே, வர்க்கமூலம் 2னா ஒரு சேடு. இப்போ வர்க்கமூலம் 9னா ஒரு சேடு கிடையாது. ஏன்னா அதுக்கு பெருமானம் 3ன்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ பார்ப்போம் நாங்கள் இந்த சேடுகளில். இப்போது நம்மளுக்கு ஒரு சேடு தரப்படுது 18. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு எளிய வடிவத்துக்கு மாற்றலாம். அப்போது நாங்கள் இங்கே 2 முறைகளில் செய்யலாம். இப்போ நான் ஒரு முறை விளங்கப்படுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் முதலாவது என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த 18 முதன்மை எண்களோட பெருக்கமாக காட்டுறதுக்காக முதன்மை எண்களால் பிரிக்கணும். அப்போது முதன்மை எண்கள் நம்மளுக்கு தெரியும் 2, 3, 5 இப்படி போகும்னா. ஆக இதை 2ஆல் பிரிக்கலாம். 18 2ஆல் பிரித்தா 9. இப்போ மேலும் பிரிக்க முடியாது என்ன, அப்போ 3ஆல் பிரிப்போம். இப்போ 3ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 3 தடவை. அகெயின் 3ஆல் பிரிக்கலாம். ஆகவே ஒரு தடவை முடிஞ்சிட்டு. இப்போ எனக்கு இந்த வர்க்கமூலம் 18ன்னு சொல்கிறத அதின் முதன்மை எண்களோட பெருக்கமாக 2 தர 3 தர 3 இப்படி எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3 இருக்குது. வர்க்கமூலம் 2 இருக்குது. எனக்கு தெரியும் வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 9 உள்ள. இப்போ பாருங்கள் வர்க்கமூலம் 9, அதாவது நான் இப்படி வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 9ன்னு எழுதிக்கொள்கிறேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் வர்க்கமூலம் 9 என்று சொன்னால் விட 3 என்று சொல்லி வரும் வேணா. ஆகவே இதுக்கு பதிலாக 3 எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் 2 இருக்குது. ஆக இறுதியாக எனக்கு என்ன கொடுக்கலாம் என்று சொன்னால் 3 வர்க்கமூலம் 2 என்று சொல்லி கொடுக்கலாம். இதை நாங்கள் எளிய சேடு என்று சொல்கிறது. இது ஒரு முழுமையான சேடு.